இப்போ ஜீல திடீர்னு ஒரு நாள் போகிறேன், அவரை போய் பார்க்குறேன். அந்த பாஸ் இருக்கார், நண்பர் சிஜு சார் இருக்கார். 6ஆம் ஆண்டோ 8ஆம் ஆண்டோ ஏதோ ஒரு ஆண்டு, அத்தனை வருஷம் ஆச்சு. பெரிய கேக் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் சொல்கிறார், இருந்தால் கனி வந்துச்சு, கனி வச்சு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி நான் தான் போய் வெட்டினேன் கேக்கு. இப்போ இவ்வளோ பெரிய இடம் கிடச்சிருக்கின்றப்போ என்னுடைய சுயநலத்துக்காக நான் எங்கேயுமே பயன்படுத்திடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். அப்போ நந்தா சொன்னார், என்னங்க ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்க, படத்துக்கு ஹெல்ப் பண்ணேன். இதில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க, நான் காம்ப்ரமைஸ் ஆனேன், பண்ணேன், எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் தூக்கிட்டு போய் நான் இங்கே ஐயா நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். படத்தில் உயிர் இருந்தால் அது வேலை செய்யும் அப்படின்னு. படம் முடிஞ்சிருச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா இங்கே இருக்கா அந்த இருக்கான்ல, இதுதான் முதல்ல போட்ட போஸ்டர். அதுதான் இந்த இவங்க ஒரு இடத்துல பேசுவாங்க, குடும்பமா உன்னுடைய நியாயமா அப்படின்னு சொல்லி பேசும்போது, என்னுடைய நியாயம்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி பையில வச்சுட்டு எடுக்கிற இந்த சீன் முதல்ல எப்போவுமே ஒரு ஷாட் அமையும், ஒரு ஸ்டில் அமையும். அது நமக்கு முதல்ல கிடைக்காது, தெரியாது. திடீர்னு ஒரு 4வது நாள் 5வது நாளில் ஒரு ஷாட் அமையும். அந்த அமையும் போது அதுதான் ஐகான் ஷாட்டாக வரும் ஒரு படத்துக்கு. அப்படி வந்த ஷாட் இது. நான் இதை எடுத்தோடனே ஸ்டில்லை பார்த்தோன்னே சொன்னேன், இதை போடுங்க முதல்ல போஸ்டர் ஆகணும். ஆமாம் சார்னு சொல்லி டைரக்டர் இதை போஸ்டரை போட்டு அங்கங்கே வச்சுட்டார். ஏதோ 2 தேட்டரில் நாங்களும் ஒரு படம் எடுத்துருக்கோம் அப்படின்னு அங்கங்கே வச்சாச்சு. டைரக்டருக்கு என் மேலே வருத்தம், ப்ரொடியூசருக்கு என் மேலே வருத்தம். நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லைங்க, படத்தில் உண்மை இருக்குது, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தா அதே ஜீலேருந்து என்கிட்ட பேசுகிறாங்க. சாயின்னு சொல்லி நம்ம தம்பி பேசுகிறாரு. என்னடா தம்பி அப்படின்னு. ஆனால் இந்த பையெல்லாம் வந்து அக்கலில் வச்சுக்கிட்டு ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு எங்கேயோ பார்த்துட்டு நிற்கிறீங்களே. அந்த படம் காரில் வரும்போது பார்த்தேனே, அந்த போஸ்டர் பார்த்தோன்னே அப்படி வந்து என்னண்ணே திருமாணிக்கம், ஆமாண்ணே ஆமாண்ணே படம் முடிஞ்சிச்சாண்ணே அப்படின்னா. படம் ரெடி ஆயிடுச்சு அண்ணே, நான் பார்க்கலாமாண்ணே, பாரு அண்ணே. நான் போஸ்டர் பார்த்த உடனே நேராக வந்து சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி அண்ணன் போஸ்டர் ஒன்று பார்த்தேன், ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, நம்ம படம் பார்க்கலாமா சார் நான் கேட்டேன். லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக எந்த படமும் வாங்கலை அவங்க. இதை நான் பார்க்கலாமான்னு கேட்டேன். அவர் உடனே பாரு, நம்ம சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி படங்கள் தான் இருக்கணும், நம்ம சேனலில் இப்படி தான் இருக்கணும், நம்ம சேனலில் இவ்வளோ கவர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள், இந்த அடல்ட் கண்டென்ட்டு இதெல்லாம் இருக்குது, அவங்க ஒரு சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குது. உடனே என்கிட்ட கேட்குறாரு. நான் சொன்னேன், உடனே நான் நந்தா கூப்பிட்டேன், பாருங்கள் நீங்கள் என்ன பேச சொன்னீங்க, இப்போ அங்கேருந்தே அழைப்பு வந்திருக்கு, நீங்கள் பேசுங்க, அது எப்போ படம் பக்காவாக ரெடியாக. அன்றைக்கி சென்சாரில் இருக்கார், சென்சார் முடித்து சுட சுட முதல்ல காட்டுங்க. முதல் சிட்டிங் பார்த்தாங்க படம். இப்போவும் அன்றைக்கி சிஜு சார் என்கிட்ட சொன்னார், நீங்கள் நடித்த படத்துலேயே எனக்கு இதாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. படம் பார்த்து முடிச்சது திரும்ப என்கிட்ட சாய் அடிக்கிறான், ஆனால் இது நம்ம பண்ணுறோன்னே அவ்வளோதான். முதல்ல அந்த அந்த அவங்க கையில் எடுத்தாங்கல்ல, கையில் எடுத்தோடனே தான் அந்த படம் பரபரப்பாச்சு.